ஏல இந்த எந்த ஊருன்னு தெரியல, எந்த மாநிலம் சரியா தெரிய மாட்டேங்குது. இப்ப தான் வீடியோ ஒன்று பார்த்தேன். நடு ஆத்துக்களை குளிக்காம குடும்பத்தோடு அள்ளிக்கிட்டு போகுது. குடும்பத்தோடு அள்ளிக்கிட்டு போகுது. ஏன் ஆத்துக்களை குளிக்க போகணும்? ஏன் குளிக்க போகணுங்க? ஆத்துக்களை போய் இருந்துட்டு இப்ப குளிக்க போறதெல்லாம் நடு ஆத்துல நின்று செல்பி எடுக்காம செல்பி எடுக்கிறத நம்ம குடும்பத்தோடு அள்ளிக்கிட்டு போயிட்டா அப்படியே அந்த கூட்டமா கை கோத்துக்கிட்டு நிக்காம அள்ளிக்கிட்டு அடிச்சு அள்ளிக்கிட்டு போகுது. ஆறா அது அருவியா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ஆறு மாதிரி இருக்கு. குடும்பத்தோடு செஞ்சு போயிட்டாங்க. ஐயோ பாவம். இதுல வேற ஒரு தினம் அதுல அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ஒரு 4-5 பேர் தான் அந்த காப்பாத்துறதுக்கு ஏதோ ஒரு கொப்பை ஒடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மிச்சம் புள்ள கையில செல்ல வச்சுக்கிட்டு வீடியோ மாதிரி தான் இருக்கானுங்க. அது எந்த மாநிலம் எந்த நாடுன்னு தெரியல எனக்கு. அது பார்க்கறது வீடியோ ஒன்று வந்தது, அதில் பார்த்தேன். இது இன்னும் நேற்று நடந்ததா இல்லை இன்னைக்கு நடந்தாலும் சரியா தெரியல. அப்படி குடும்பமா இல்ல எல்லாரும் குளிக்க போன நடு ஆத்து குளிக்க போறேன் ஓரமான குளிக்க நடு ஆத்துக்களை என்ன வேலை? நடு ஆத்துக்களை போய் என்ன வேலை? இப்படித்தான் நிறைய பேர் சாவுதியல. ஆமா, எனக்கு அப்படியே குடலை பிறக்கி வருது. எங்க ஐயாவும் எனக்கு கிட்ட இருந்துட்டு எனக்கு அப்படியே பண்ணுதாரு. முதல் ஆத்து ஆறு குளம் அருவிலாம் கடல்லாம் குளிக்க போனீங்கன்னா ஓரமா நின்று குளிச்சோமா வாங்க. அதுல ஓரமா நின்று செல்பி அடிக்கல வீடியோ அடிக்கல, அதுலயே நாடுக்கு சாவுங்க. நடு ஆத்துக்குள்ள நடு குளத்துக்குள்ள நடு கடலுக்குள்ள போய் அழாதீங்களே. பிறகு சுடுகாட்டுக்கு போய் சேர்ந்துருக்கீங்களே. நம்ம எவன் சொன்னாலும் எவ்வளவு எத்தனை பேர் எங்க என்னன்னா சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. அதுல அவங்களுக்கு அறிவிப்பு பழக்கம் வச்சிருக்காங்க. பாதுகாப்பா குளிங்க, இது எச்சரிக்கையான குளிக்க வேண்டிய இடம், இது எச்சரிக்கையா, இது அபாயம், இதெல்லாம் எவனும் கேட்க போறது இல்ல. நமக்கு தேவை வீடியோ குளியலு. அப்புறம் என் வாய் வேற வாய் வந்துட்டு போகுது, கோபமா இருக்கு. சரி காப்பிடிக்காங்க எல்லாரும். இம்மா ஆத்துக்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பதப்பற பார்த்து நிதானமா குளிங்க, ஓரமா நின்று குளிங்க.